என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தைப்பூசம். முருகப்பெருமான் மீது காதல் கொள்வது எப்படி? முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கேட்டதை கேட்காமல், அதாவது நம்ம என்ன கேட்க போறோமோ அதை நம்ம சொல்லாமலே முருகப்பெருமான் நமக்கு தரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முருகர் மீது அளவுக்கு அதிகமான காதல் கொள்ள வேண்டும். முருகனை தன் வசப்படுத்த வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. முருகப்பெருமானை தன் வசப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி வள்ளியிடம் மயங்கி முருகப்பெருமான் மணர்ந்தாரோ அதைவிட 1 மடங்கு அதிகமாக நம் காதல் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை காதல் கொண்டால் மட்டுமே தான் சாதிக்க முடியும். அதனால வள்ளி அம்மையார் அதை நமக்கு ஒரு பாடமா கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? பக்தியால் முருகப்பெருமானை காதல் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் முருகப்பெருமான் மீது அதிகமான அன்பு வைத்து தாயாக, தகப்பனாக, உயிராக, உண்மையாக நேசிப்பார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் துணை நிற்பார். ரொம்ப அன்பு உறவுகள் கேட்பது என்ன அப்படின்னா, ஐயா எனக்கு தைப்பூசம் வருது, விரதம் இருக்கணும். கிருத்திகை வருது, விரதம் இருக்கணும். சஷ்டி வருது, விரதம் இருக்கணும். நான் இதுக்காக விரதம் இருக்கேன், இதை கேட்டு நான் விரதம் இருக்கேன். நான் விரதம் இருந்தேங்க, கிடைக்கவே இல்லை. 3 வருஷமா நான் ஒரு விஷயத்துக்காக கேட்டு 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 பார்க்கிறேன், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறார். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அன்பு உறவுகளை, முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் கேட்டு கொடுப்பவர் அல்ல, கேட்காமல் அள்ளி கொடுப்பவர் முருகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டா எப்படி கொடுப்பார்? கேட்டு கொடுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு 2 கை படைத்தவரா? அவர் 12 கை, 6 முகத்தோடு 12 கைகளோடு உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். முருகனுக்கு 6 முகம், ஒரு முகத்துக்கு 2 கை. அப்ப 6 முகத்துக்கு எத்தனை கை? 12 கை. மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசிக்குள்ளதான் எல்லா ஜீவனும் பிறகு. முருகப்பெருமான் எப்படியெல்லாம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. நான் 12 ராசி ஒவ்வொரு கையை தாங்கி பிடிச்சிருக்கேன். என்கிட்டதான் நீங்க இருக்கீங்க, ஏன் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறீங்க? முருகப்பெருமான காதல் கொள்ளவே, எதையுமே நினைக்காம முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து, எப்படி அந்த நாள் முழுவதும் நம்மளை நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம குடும்பத்தை நினைக்கிறோமோ இல்லையோ, முருகா நீந்தான், முருகா நீந்தான், முருகா முருகா முருகான்னு சொல்ல 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 நம்ம மனசு தானாவே ஆட்டோமேட்டிக்காவே சொல்ல ஆரம்பிச்சிடும். மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும், முருகாவுடைய நாமம் ஓடிண்டே இருக்கும். இப்படி முருகனுடைய நாமம் நம்மளை அறியாமலேயே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா முருகனை நீங்க சித்தி பண்ணி விட்டீர்கள். முருகப்பெருமான் உங்கள் மனதில் குடியேற வருகிறார். இந்த மனசு முருகப்பெருமான் வசியமாயிருச்சு. முருகப்பெருமான் உங்களிடத்தில் வருவார். நீங்க முருகப்பெருமான அழகா காதல் கொண்டு விட்டீர்கள். இதான் காதல் என்பது, அன்பு, பாசம். முருகப்பெருமான் மீது அளவுக்கடங்காத பாசமும் காதலும் இருக்கும் பக்தனுக்கு முருகப்பெருமான் முன்னின்று கேட்காததையும் கொடுப்பார். எனக்கு அந்த செல்வத்தை கொடு, இந்த செல்வத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு என்னங்க? அவர் என்ன ஒரு பிரசாதம் கொடுக்கறதுக்கான கடவுள்? அவரு பலவிதமான பிரசாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். முருகப்பெருமான் மட்டும் அன்போடு நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா கேட்கவே கூடாது. நீங்க இது வரைக்கும் முருகப்பெருமான் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செஞ்சு வாங்க. ஆனா செய்யும் போது இனிமேல் சரி, நீங்க விரதம் இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம், செவ்வாய், முருகன்கிட்ட போனாலே சரி, முருகா உன்னை பார்க்க வந்திருக்கேன், என்னால முடிஞ்ச அந்த பழம், வெற்றில பாக்கு, ஒரு பூ, என்னால முடிஞ்சது இதுதான் இருக்கு முருகான்னு சொல்லி உங்க நிலைமை அவருக்கு தெரியுங்க. இன்னும் முருகன் என்ன சாதாரண மனுஷனா? எதுவுமே தெரியாதுங்கிறதுக்கு கடவுளுங்க, நம்மளை படைச்ச கடவுள், எல்லாம் அறிந்தவன் முருகன். நம்மளை பத்தி அறியாமலே இருப்பார். நம்ம கஷ்டங்கள் தெரியாதவருக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? அப்ப என்ன செய்யணும்? முருகனை கும்பிடுற ஒவ்வொரு பக்தருக்கும் முதல்ல சோதனைகள் வந்தே தீரும்.
ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸாம், அதாவது அவர் பரீட்சையில ரொம்ப பாஸ் பண்ணணுங்க. சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமா நம்ம படிச்சாலே எவ்வளவு கஷ்டப்பட்டு முழிச்சு படிச்சு அதுக்காக எவ்வளவு நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டு படிக்கிறோம். மாணவ மாணவிகளா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா படிச்சு நம்மளும் வந்திருப்போம் இல்லையா, நமக்கும் தெரியும் இல்லையா. அப்போ ஒரு படிப்புக்கு நம்ம தேர்ச்சி பெறதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அப்போ முருகப்பெருமானுங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, ஒரு வரத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய சோதனைகளை நம்ம தாங்கிதான் ஆகணும். அதனால வீழ்த்திட மாட்டாருங்க முருகப்பெருமான். முருகப்பெருமான் யாரையும் கொல்ல மாட்டார். அப்படித்தான் நமக்கு முருகப்பெருமானிடம் போகும்போது சில இன்னல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் வருதே. ரொம்ப அன்புறவர்கள் சொல்றாங்க, ஐயா நான் விரதம் இருந்த கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், முருகனை கும்பிட ஆரம்பிச்சேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கைவிட்டவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், முருகன் அப்படிங்கிற ஒரு நெருப்பு. நீங்க நெருப்புல இறங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. ஆதாயம் என்ன? வாழ்க்கையில வாழ்றதுக்கு அனைத்து தகுதிகளையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா நெருப்பு சுடும், சுற்றுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பின்வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தோல்வியாகத்தான் மாறும். முருகனை நினைச்சு இறங்க போறீங்க, முருகா நீந்தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மன உள்ளத்தோடு எண்ணத்தோடு நீங்க அவர் மீது முழுமையான நம்பிக்கையோடு நீங்க அந்த அக்னி மீது கால் வைத்தால், அக்னிங்கிறது என்ன? அவரை நினைச்சுட்டோம், அவர் தான் என் வாழ்க்கைக்கு இனிமே, முருகான் தான், முருகப்பெருமானை விட்டு எனக்கு வேற யாரும் கிடையாது, முருகா என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என் குடும்ப வாழ்க்கையை உங்ககிட்ட உன் பாதத்துல நான் சமர்ப்பிக்கிறேன், இனிமே நீ பார்த்துக்கோ. அப்ப முருகன்கிட்ட போய், அப்பா முருகா கடனாகி போச்சு, முருகா கடங்கார நீ தொல்லை பண்றா, முருகா வீட்டுல ஒரே சண்டை, கணவனால நிம்மதி இல்லை, பிள்ளைங்களால நிம்மதி இல்லை, எப்படின்னு போய் முருகப்பெருமான்ட்ட ஒருபோதும் சொல்லாதீங்க. நீங்க முருகப்பெருமான்ட்ட எப்ப போனீங்களோ, மனசார போயிட்டீங்களோ, உங்க கஷ்டத்தை அவர் பாதத்துல சேர்த்துட்டீங்களோ அப்பவே உங்க கையில பிடிச்சு வச்சிருவார். உங்களுடைய கர்மாவை கழிப்பார். முதல்ல உங்க கர்மா கழியணும். அதுக்காக நம்ம கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. முருகனை பிடிச்ச இன்னைக்கு எத்தனையோ முருகர் பக்தர்கள் மிகப்பெரிய உச்சத்துல இருக்காங்க தெரியும். எல்லா இடங்கள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சு இன்னைக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய தொழில் செய்யறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளாசியால வளர்ந்தவங்க. அவங்களாம் பல சோதனைகளை தாண்டி வந்திருக்காங்க. நம்மளும் ஜெயிப்போம். இப்போ நமக்கு தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நீங்க தைப்பூசம் அன்று பார்த்தாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்க பார்க்கிற நேரம் மறுநாள் காலையில இல்ல மாலையில முருகப்பெருமானுக்கு பச்சை கற்பூரம் வாங்கி ஏத்து, அவருடைய சன்னதிக்கு முன்பாக பச்சை கற்பூரம் கொளுத்தி, முருகா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், என்னுடைய பாவங்கள் எல்லாம், ஏன் என்னையவே, என்னுடைய குடும்பத்தை, என் வாழ்க்கையை உன்னுடைய பாதத்தில் வைக்கிறேன். முருகா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், நீனா எனக்கு என்ன வேணும் கொடுக்குறியோ, ஏன்னா உனக்கு தெரியும் உன் பிள்ளை நான் இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை பார்ப்பேன், உனக்கு வருவேன், என்னால முடிஞ்ச பூ பழம் ஏதாவது வாங்கி உனக்கு கொடுப்பேன், உன்னை ரசிப்பேன், உன் பாடல் பாடுவேன், சஷ்டி கவசம் படிப்பேன், எனக்கு அதுக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாதுன்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முருகாவை நேசிங்க, முருகா முருகான்னு சொல்லு. முருகாவை நேசிக்கிற நீங்க முருகர் மீது காதல் கொள்ள வேண்டும். நீங்க முருகர்கிட்ட டச் ஆயிட்டு அப்படின்னா உங்களால முருகரை பார்க்காம இருக்க முடியாது. முருகரை உங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. கண்ணை மூடினாலும் முருகர், கண்ணை திறந்தாலும் முருகர். முருகா மூச்சுக்கு, முருகா மூச்சு விடுறோம் இல்லை, முருகா முருகாங்கிற நாம வந்துகிட்டே இருக்கோங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் முருகன் மீது காதல் கொண்டு விட்டார்கள். வெகு விரைவில் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லது செய்வார். நல்லது செய்வார்னா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு அவருக்கு தெரியும். அவர் தான் நமக்கு தந்தை, குடும்பத்தின் முதல் தந்தையாக மாறிவிட்டார். அவர் கொடுக்கிற எல்லாமே நல்லதாக அமையும். அன்பு உறவுகளே, பச்சை கற்பூர தீபம் காலை மாலை இல்ல இருவேளையும் நீங்க ஏற்றலாம். பச்சை கற்பூரத்தை வாங்கி முருகர் சன்னதி முன்னாடி ஏத்துங்க. இல்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க பூஜை அறையிலே முருகருடைய திருவுருவ படம் இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் ஏற்று. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், விரதங்கள் இருக்கக்கூடியது. நம்ம சேனல்ல போய் பாருங்க, தைப்பூச விரதங்கள் 6 நாள் விரதம் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அன்பு உறவுகளை, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.